அனைவருக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி ஜாம் விலாக்ல நம்ம இன்றைக்கி பெப்பர் ஃப்ரை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வெண்பன்றி கறியை வச்சு பெப்பர் ஃப்ரை செய்கிறோம். ஆல்ரெடி நம்ம செஞ்சு போட்டிருக்கோம். இருந்தாலும் நிறைய கஸ்டமர்ஸ் கொஞ்சோன்னு கறி வச்சு கொஞ்சோன்னு சின்ன குட்டி பாத்திரத்தில் ஓப்பன் டேக்ஸில் செஞ்சு காமிங்கக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் விடாமல் பாருங்கள். 1 கிலோ கறி எடுத்துருக்கோம். வெண்பன்றி கறிக்கு அதில் இன்றைக்கி ரெட் மீட்டாக போட்டு செஞ்சு காமிக்கலான்னு சொல்லிட்டு வெறும் லீன் மீட், வெறும் கருங்கறி மட்டும் எடுத்துருக்கு. இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. நான் அதை ஒன்றுனா எப்படி போட்டு செய்கிறேன்னு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அதுக்கு தேவையான அன்னாச்சி பூவு, 2 ஏலக்காய், ஜாதிபத்திரி, 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம். அப்படியே காமிக்கிறேன். இப்போ அது நல்லா பொரிஞ்சு வருது. அதெல்லாம் பொரியிற நேரம் நம்ம பொடிசாக 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் 2 எடுத்து நீட்டமாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது ஒரு கிண்டிக்கலாம். அப்படி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வருது. இந்த சமயத்தில் ரொம்ப வதங்கி ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த சமயத்தில் இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு, வீட்டில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நான் இப்போ கடையில் செய்கிறதுனால எல்லாமே கப்பில் எடுத்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வீடுனா அதுக்குன்னு நம்ம குட்டி சில்வர் பாத்திரத்தில் செய்யலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே எண்ணெய் கொஞ்சம் வற்றும். அதெல்லாம் சுருள வறுத்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே அதில் தண்ணி எண்ணெய் வற்றும். அதில் சுருள நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு வறுத்து எடுத்தாச்சு. இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி எடுத்துக்கிட்ட ரெட் மீட்டு, வெண்பன்றி கறியை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இதில் கிண்டிக்கலாம். இப்போ நம்ம இதிலையே போட்டு நம்ம பச்சையிலே இப்படி கிண்ட தான் அதில் நல்ல எண்ணெய், அந்த பச்சை மிளகாய், வெங்காயத்தோட வாசனை அந்த இது அந்த கறியில் ஏறும். அப்போ இன்னமும் நல்லா கறி டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் இப்படி போட்டு கிண்டிக்கிறது. இதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், கொஞ்சம் லேசாக பரட்டின மணிக்கு பரட்டியாச்சு நல்லா. இதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம்.
இதில் வந்து நம்ம கரம் மசாலா பொடி வீட்டில் அந்த பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டு வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து வெறும் தனி ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். கறிக்கு ஏற்றாப்புல போட்டுக்கலாம். எவ்வளோ தூரம் கறிக்கு தேவையோ 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்தளவு. இது சோம்புத்தூள் போட்டுக்கலாம். சோம்புத்தூள் வந்து தான் இந்த பெப்பர் ஃப்ரைலே நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அடுத்து இப்போ நம்ம பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான பெப்பர் எடுத்துக்கலாம். பெப்பர் தூள் எடுத்து வீட்டிலே அரைச்ச மிளகுத்தூளுங்க. இதையும் நம்ம நல்லா போட்டுக்கலாம். நம்ம இப்போ பெப்பரில் தான் காரம் ஏற்றணும், அதனால் பெப்பர் தூள் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். இது தனி மிளகாத்தூள். இது லைட்டாக சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து மட்டன் மசாலா பொடி, கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக இந்த மட்டன் மசாலா பொடி டேஸ்ட்டுக்காக இதை போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் உப்பு, இப்போ கிண்டி விட்டுட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு ரொம்ப வேண்டாம், உப்பு கறிக்கு தேவையான அளவு போட்டால் போதும். போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு அவ்வளோதாங்க. இது செய்கிறது என்னமோ பெரிய விஷயமா, எப்படி செய்கிறது, எவ்வளோ நேரம் வேகும் வைக்கும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாங்க கஸ்டமர்ஸ்லாம். இது ரொம்ப நேரம் மெனக்கிட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இது சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு ரெசிபீஸ் தான். அது 2வது வெண்பன்றி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால சீக்கிரமே பாயில் ஆயிரும். ரொம்ப நேரம் வேக்காடு கொடுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணிக்கு நான் அளவுலாம் இல்லை, நான் ஒரு அளவு வச்சுருக்கேன், அதனால் இந்த அளவுக்கு நான் ஊற்றிக்கிடுவேன். அதாவது முக்கால்வாசி என்னென்னா கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு கறி தண்ணிக்குள்ளே முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். முக்கால்வாசி எப்போயுமே எந்த கறிக்குமே அப்போ வந்து நம்மளுக்கு கறிக்கு வேக்காடு வந்துடும், கறி வெந்துடும் அந்த தண்ணியில். போட்டுட்டு இப்போ எல்லாமே போட்டுட்டோம். உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கரெக்டாக இருக்குது. இன்னைக்கு கறி வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த கறியை வந்து இப்போ மூடுவோம். ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்மளுக்கு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிரும். நம்ம அப்போ வந்து பார்க்கலாம். இப்போது இதை மூடிடலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். அப்பப்போ ஊடலை திறந்து கிண்டி விடணும். நம்ம இப்போ மூடிடலாம். வாங்க, நம்ம 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. கறி வெந்துருச்சு. கறி மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வெறும் 1 கிலோ ரெட் மீட் மட்டும் தான் எடுத்துருக்கோம். வெறும் கறி மட்டும் தான், வாலும் இல்லை எலும்பும் இல்லை. அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை, சீக்கிரமே வெந்துடும் சாஃப்டாக. இது பாருங்க, எல்லாமே சூப்பராக ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நான் ஒரு கட்டு கொத்தமல்லி, பெப்பர் ஃப்ரைனாலே கொத்தமல்லி மட்டும் போட்டால் போதும். அதனால் ஒரு கட்டு கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லி, ஒரு கட்டு கொத்தமல்லி ஃபுல்லாமே நம்ம இதில் போட்டுடலாம். இந்த கொத்தமல்லி போட்டோம்னா இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் எக்ஸ்ட்ரா வாசனையும் கிடைக்கும். அதனால் இதில் கருவேப்பிலை புதினாலாம் வேண்டாம், வெறுமனே கொத்தமல்லி மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாம் அழகாக சுற்றி க்ளீனாக போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி வற்றிருச்சு, கறியும் வந்துருச்சு. நம்ம கறியை பார்த்தாலே தெரியும். இந்த ஒரு பீஸ் எடுத்து
இப்படி அமுக்கி பார்த்தாலே கறி வெந்துருச்சா வேகலையான்னு தெரியும். இந்த பாருங்க, இப்படி அமுக்கும்போது தெரியுது சூடாக இருக்குது. இப்படி அமுக்கும்போது அமுக்கு பண்ணுங்க, கறி வெந்துருச்சு. நம்ம போட்ட கொத்தமல்லி அதுவும் அதோட வாசனை எல்லாமே அதில் கறியில் மிஸ் ஆயிரும். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்ச நேரம் கிண்டிட்டு இந்த பக்கத்தில் இறக்கலாம். இல்லை கொஞ்சம் சுக்காவாக வேணும் அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா சிம்மில் வச்சு அடுப்பை சிம்மில் தண்ணி வற்றி நல்ல சூப்பர் கிரேவியாக ப்ரௌன் கலரில் வரும். இதெல்லாமே அடுப்பில் சிம்மில் வச்சு செய்யணும். ஏன்னா நம்ம பெரிய டெக்ஸாகவும் கிடையாது, கறி நிறையாவும் கிடையாது, கொஞ்சோன்னு வச்சு செய்யறதுனால. இப்போ இதில் வந்து கறியில் கிண்டி விடாமல் இருந்தோம்னா சுற்றி அப்படியே எண்ணெய் திரிஞ்சு மசாலையிலேருந்து எண்ணெய் திரிஞ்சு அப்படியே வரும். பார்க்கலே தெரியும் நல்லா ப்ரௌன் கலராக. இது நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. இந்த பெப்பர் ஃப்ரை வந்து நல்லா டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாதாரண மசாலா போட்டு செஞ்சு பசங்களுக்கு கொடுக்குறதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா இது வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வைஸாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ரெட்டு சாதத்தோடு இல்லாமல் ப்ரெட்டு இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அதோட ஸ்வீட் ப்ரெட்டுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம வந்து ஸ்வீட்டு, ப்ரெட்டு, இல்லாட்டி தயிர் சாதம், சப்பாத்தி, இட்லி இதெல்லாம் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணுற ரெசிபி. நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நமக்கு ட்ரையாக வேணும் இன்னும் நம்ம சுட வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு இந்த இது இருந்தால் தான் இந்த லெவலில் இருந்தால் தான் நம்ம தோசைக்கு இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட முடியும். ஆனால் நம்ம இந்த லெவலில் வச்சுக்கிட்டோம். நம்ம பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு காரம் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கஸ்டமர்ஸ்லாம் எப்படி பெப்பர் ஃப்ரை வந்து குக்கரில் செய்யறதா, பாத்திரத்தில் செய்யறதா, எப்படி செய்யறது, எவ்வளோ விசில் வைக்கணும், எவ்வளோ நேரம் வேகும் அதெல்லாம் கேட்டாங்க. இப்போ பார்த்துக்கோங்க, முன்னாடியே செஞ்சு காமிச்சு ஜஸ்ட் 1 கிலோ. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே 1 கிலோ 1.5 கிலோ தானே வாங்கிட்டு போகிறாங்க. அதனால 1 கிலோ வாங்கி செஞ்சால் எவ்வளோ நேரத்தை செய்யலாம், என்னென்ன போட்டால் டேஸ்ட் கிடைக்கும், எப்படி செய்யலாம் அப்படின்னு செஞ்சு காமிச்சிட்டு பாத்திரத்துலேயும் செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்க, 15 நிமிஷத்தில் எல்லாமே வெந்து முடிஞ்சிருச்சு. அதனால் ரொம்ப நேரம் வேக்காடு கொடுக்கணும் அவசியம்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக செய்ய வேண்டிய மெத்தட் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் வீடியோஸ்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸ்பெஷலு பெப்பர் ஃப்ரைங்க. இந்த பெப்பர் ஃப்ரைஸ் வந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுப்பாங்க. இன்றைக்கி கூட ஆர்டர் வந்தது. ஆர்டர் வந்திருக்கு. ரெட் மீட்டு எந்த போர்ஷனில் கேட்டாலுமே செஞ்சு கொடுப்பேன். ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு பெப்பர் ஃப்ரை செஞ்சு கொடுக்குறேன். மசாலா ஃப்ரை எப்பவுமே ரெடியாக இருக்கும். இது பெப்பர் ஃப்ரை. இந்த பாருங்க நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு, சூப்பராக இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.